ஒரு மலையாள திரைப்படமாக வெளிவந்திருக்கிற செக்மேட் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த உள்ள பார்க்க போகிறோம். இந்த திரைப்படம் வந்து தமிழ் டப்பிங்கோட ZEE5ல இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தோட ஒட்டுமொத்த கதையுமே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் வச்சு எடுத்திருக்கிறாங்க. படத்தில் கதைன்னு எடுத்துக்கிட்டோன்னா அனூப் மேனன் வந்து ஒரு பெரிய மெடிக்கல் கம்பெனியோட ஒரு சிஇஓவாக வராரு. ஸோ இவரோட கம்பெனிலேருந்து நடத்தின ஒரு ட்ரக் ட்ரையலில் வந்து சில பேஷண்ட்ஸ் வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா மறைக்கிறதுக்கு அவர் முயற்சி பண்ணுறாரு. பட் இதை வெளியில் கொண்டு வந்து எல்லாருக்குமே தெரியணும்னு நினைக்கிறதுக்காக ஒரு லேடி முயற்சி பண்ணுறாங்க. ஸோ இப்படிப்பட்ட சென்சேஷனான இந்த கேஸலோட இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கு இந்த லேடி என்னெல்லாம் பண்ண போகிறாங்க, அதை எதிர்த்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம படத்தோட கதாநாயகன் சொல்லலாமா இல்லை வில்லன்னு சொல்லலாமான்னு தெரில. ஸோ அவர் என்னெல்லாம் பண்ணுறாரு, இதுக்கு நடுவுலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லால் பண்ணியிருக்கிறாரு. அவர் வந்து ஒரு டானா வராரு. அவரோட ரோல் என்ன இந்த படத்தில் அப்படிங்கிறது எல்லாமே கொஞ்சம் சுவாரஸ்யமாக எடுத்து சொல்லியிருக்க படம் தான் வந்து இந்த செக்மேட். எனக்கு இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு சுமாரான ஒரு படம் பார்க்குற ஒரு ஃபீல் தான் கிடச்சிது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட கேஸ்டிங்ஸ் அதில் வந்து லாலை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கதாபாத்திரங்கள் மட்டும்தான் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. மித்த எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான். ஒவ்வொருத்தரும் அந்த டைலாக்ஸை ஒப்பிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் எனக்கு கிடச்சிது. ஸ்க்ரீன் பிளேயுமே வந்து பார்த்திங்கன்னா படு ஸ்லோ. பட் இந்த படத்துலையுமே ஒரு சில சீன்ஸ்லாம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டைலாக் டெலிவரிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே எழுதியிருக்காங்க. அதில் இந்த கவிதை பேசக்கூடிய ஒரு போர்ஷன் வரும், அந்த போர்ஷனாக இருக்கட்டும். இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டரில் ஜெசினுங்கிற ஒரு ரோலில் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஒரு சில இடங்களில் நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் ஓவராலாக படமாக பார்க்கும்போது என்கேஜ்மெண்ட் ஃபேக்டர் அப்படிங்கிறது சுத்தமாக இந்த படத்தில் கிடைக்கவே மாட்டேங்குது. ஆனால் இந்த படத்தோட கண்டென்ட்டில் இருக்கக்கூடிய வேல்யூக்காக இந்த படத்தை வேணால் ட்ரை பண்ணலாம். தமிழ் டப்பிங் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. அதுக்காக வேணால் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.